ஹலோ காய்ஸ், என்ன மருமகளில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் தமிழ் யோசிக்கிறாங்க. நான் இந்த விஷயத்தை பண்ணவே இல்லை. அதாவது சக்தியை இல்லாமல் போனதுக்கு சக்தி இல்லாமல் போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஆனால் அந்த ராஜாங்கம் வீட்டில் இருந்து என்ன வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தப்பை பண்ணது யார் ஒருத்தங்க பண்ணியிருக்கிறாங்க. இதை நான் கண்டுபிடிக்கணும். ஏனென்று சொன்னால் என் மேலே இந்த பழியை சுமத்தி இருக்கிறாங்க. எந்த ஒரு நாளைக்கு நீ தான் அதை பண்ணின என்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அல்லது கோர்ட்டிலேயோ என்னை கொண்டு போய் நிறுத்தினா இதை நான் பண்ணலை என்றதுக்கு எனக்கு ஆதாரம் தேவை. ஆனால் அந்த ஆதாரத்தை எங்கேருந்து எடுக்கிறது என்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சேதுவோட லோயர் யார் என்றது இவங்களுக்கு தெரியாது. இவங்க யாரை பிடிச்சிருக்கிறாங்க, தங்களுக்கு ஆன விஷயங்களை பேசுறது கண்டது தமிழுக்கு தெரியாது. ஆனால் அவங்கள்ட சக்தின்ற சைடில் யாரை லோயராக பிடிச்சிருக்கிறாங்க என்றதை அறியணும். அறிஞ்சால் கண்டிப்பாக இதுக்கான தீர்வு தனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாமனார் இதை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. அவர் ரொம்ப நல்லவர். அவர் இந்த மாதிரி ஜெயிலில் இருந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான தீர்வு கிடைச்சிடும் என்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை தான் சேது தவற விட்டுட்டாங்க. தமிழ் அந்த வீட்டில் இருக்கும்போது இங்கே பாரு தமிழ், இதை பண்ணது யாருன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கணும் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் தமிழ் அந்த வீட்டில் இருந்தே இதை பண்ணியிருப்பாங்களேன்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறாங்க, ஏன் இந்த வீட்டிலே நிறைய பேர் இது சம்மந்தமாக இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் சேது தவறே பண்ணிட்டாங்க. அதாவது தன்னோட கோபத்தை முழுக்கவே தமிழ் மேலே காட்டிட்டாங்க. காட்டினது மட்டும் இல்லாமல் அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ சேது ஒரு பக்கமாக இது பற்றின ஆதாரங்களை திரட்டுறதுக்காக போகிறாங்க. இதுக்காக என்று சொன்னால் தன்னுடைய அப்பா இதை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. யாரோ பண்ணிட்டு தன்னுடைய அப்பா மேலே இந்த பழிய போடுறாங்க என்ற மாதிரி அவங்க ரொம்பவே வேதனையில் இது சம்பந்தமான ஆதாரத்தை திரட்டணுமெண்டு அவங்க போகிறாங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் மேலே நான் பழிய போட்டுட்டு இருக்கிறேனே, அவங்க எவ்வளவு பாடுபடுவாங்க, எவ்வளவு மனசு நோவாங்கன்றதை அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க வேற யாரும் இல்லை, தமிழ். ஆனால் தமிழுக்காக இந்த ஆதாரங்களை திரட்டி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. தமிழா போய் எங்கெங்கே என்ன நடந்தது என்றதை பார்த்தா ஒழிய மற்றபடி அவங்களுக்கு இந்த ஆதாரத்தை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அப்படி இருந்துமே அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்குதுன்றே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது சேது எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது என்றதை போய் பார்த்துட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இது சம்மந்தமான ஏதாவது ஒரு ஆதாரம் எங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சே நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதை யார் பண்ணாங்க என்றதை சொல்லிட்டு கருப்பு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பர்களோடு அந்த இடத்துக்கு போகிறாங்க. இங்கே போகும்போது அந்த இடத்துல இருந்து விசாரிக்கிறாங்க. இந்த இடத்துல யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா, ஏதாவது சண்டை ஏதாவது நடந்ததா, ஏதாவது பிரச்சனை நடந்ததா, ஏதாவது நியூஸ் வித்தியாசமாக நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்ற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. அங்கே யாருமே இவங்களுக்கு சார்பாக சொல்லலை. இல்லைப்பா, நாங்களே ரொம்ப வறுமையிலே இருக்கிறோம், நாங்கள் நம்மளோட வேலை நாமளமாக இருக்கிறோமே ஒழிய இங்கே என்ன நடக்குதுன்றதை நாங்கள் பார்க்கல என்ற மாதிரி சில வேலையை செய்கிறவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில கடைகள்லையுமே விசாரித்து பார்க்குறாங்க. அங்கே எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கா, அதில் ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்குமே என்ற மாதிரி பார்க்குறாங்க. எதுவுமே இவங்களுக்கு கிடைக்கல. என்ன இது எல்லாமே மர்மமாக இருக்கே, எந்த இடத்துல நடந்ததுன்னு சொல்லி ஸ்பாட்டாக நாங்கள் பிடிச்சோம்னு சொன்னால் அதை சுற்றி உள்ள இடங்களில் நாங்கள் விசாரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த எது இவங்களுக்கு ஆதாரமாக கொடுத்துருந்தாங்களோ, இங்கே பாருங்கள் இதுதான் சக்தியோட உடம்பு என்ற மாதிரி ஒரு தலை இல்லாத உடம்பை காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த உடம்பை வச்சு இது எந்த இடத்துல நடந்திருக்கு, இந்த இடம் எங்கே இருக்குது என்ற மாதிரி தேடி தேடி போகும்போது ஒரு இடத்துல இந்த இடத்துக்குள்ள உள்நுழைய முடியாது. ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒருத்தங்க இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இது சம்பந்தமான விஷயங்கள் ஆதாரங்கள் யாரும் திரட்ட முடியாமல் இருக்கிற மாதிரி ஒரு இடத்தை பார்க்குறாங்க. அப்படி பார்த்தோன்னே இங்கே பாரு இந்த இடத்துல தான் நடந்திருக்கு போல இருக்கு, இங்கே பாரு சுத்தமே எல்லாமே அடைச்சிருக்கு என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இடத்த பார்க்கும்போதும் இந்த இடத்த பார்க்கும்போதும் சரியாக தான் இருக்குது என்ற மாதிரி சொல்லிட்டு அக்கம் பக்கம் எதுவும் வீடு இல்லையே, யார்கிட்ட விசாரிக்கிறது, வீடு ஏதாவது இருந்தால் விசாரிக்கலாம், என்ன இந்த மாதிரி யாரையாவது இல்லாமல் பண்ணுறவங்க இப்படி நிறைய வீடு உள்ள இடத்துக்காக கொண்டு வருவாங்க, என்ன நீங்கள் பேசுகிறீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நம்மளுக்கு ஆதாரம் தேவைன்னு சொன்னால் அந்த மாதிரி கடையோ வீடு எங்கேயாவது பக்கத்தில் இருந்தால் தானே நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது
அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. அதாவது வந்து ராஜாங்கம் தான் இதை பண்ணினாங்க, ராஜாங்கம் தங்கள்கிட்டையுமே இதுக்கான ஹெல்ப்பை கேட்டாங்க என்ற மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து பழி சொன்னாங்களோ அத்தனை பேரும் போய் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் அவங்க ஒத்துக்கொண்டுட்டாங்களா, தாங்க தான் இதை பண்ண மாட்டதோ ஒத்துக்கொண்டுட்டாங்களா என்ற மாதிரி வந்து சேது வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து கருப்பு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லைப்பா அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ராஜாங்கம் வெளியிலே வரக்கூடாது, இதை பண்ணது ராஜாங்கம் தான், ராஜாங்கத்தால் தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணினோம் என்றதை அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு தான் அங்கேயே போயிருக்கிறாங்க. மற்றபடி தாங்க பிடிபடுறது கொண்டும் அங்கே போகலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற? ஆமாம், ராஜாங்கம் சொல்லி தான் இதெல்லாம் பண்ணோம் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பாரு, இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஜெனி மட்டும்தானே, ஜெனிகிட்ட போய் நாங்கள் இதெல்லாம் விசாரிச்சிடலாம், ஜெனியை வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே பாருங்கள், ராஜாங்கத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வைக்கலாம்ன்ற மாதிரி வந்து செய்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்கள்ட வக்கீல் என்னப்பா நீ, அவங்க தானே இவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து பழி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சார்பாக அவங்க சொல்ல வருவாங்களா என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, நாங்கள் பேசி பார்க்கலாமே என்றுட்டு ஜெனிகிட்ட போனால் ஜெனி சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், உங்களுடைய அப்பா தான் இதெல்லாம் பண்ணாங்க, சக்தி மேலே அவ்வளவு கோவம், அவங்களுக்கு என்னதான் கோவம்னு எனக்கு புரியலை, இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க நல்ல வேஷம் போட்டுட்டு, உங்களோட வேஷத்தை எல்லாம் நம்பருக்கு நான் தயாராக இல்லை, உங்களை நம்புறவங்ககிட்ட போய் உங்களோட பேச்சு எல்லாத்தையும் வச்சுக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண காரியம் பத்தாதுன்னு சொல்லி இப்போ திரும்ப வந்திருக்கிறீங்களா, ஏன் இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் நான் தான்ன்ற மாதிரி என்னில பழியை போட்டுட்டு நீங்கள் போகலாம்ன்ட்டு பார்க்குறீங்களா, உங்களுக்கு தான் அதிகாரம் எல்லாம் இருக்கே என்ற மாதிரி வந்து நினச்சிட்டு வாரீங்களா, இப்போ தான் உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லையே, அது ஞாபகத்தில் இருக்கணும் உங்களுக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது, அதிகாரத்தை வச்சு மிரட்டுறதுக்கோ அல்லது பணத்தை வச்சு மிரட்டுறதுக்கோ நாங்கள் இங்கே வரலை, எந்த தப்பும் பண்ணாத இவங்க எதுக்கு அங்கே இருக்கணும், ராஜாங்கத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், இருந்துமே ஏன் அவர் மேலே பழி போடுறீங்க, யார் இந்த பழியை போட சொன்னாங்க, அவங்கள நாங்கள் கண்டுபிடிக்கணும், உன்னுடைய ஹெல்ப் அதுக்கு தேவை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது என்ன நல்ல கதையாக இருக்குது, பண்ணினவங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு நாடகம் ஆடுறீங்களா, அவங்க தான் இதை பண்ணினாங்கன்றதை ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோடு நான் கொடுத்துருக்குறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தேவை, கிளம்புங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி பேசுகிறாளே, நாங்கள் யார்கிட்ட போய் இதெல்லாம் கேட்குறது என்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இதுவே தமிழ் அந்த வீட்டில் இருந்திருந்தா எங்கே போய் இந்த ஆதாரமெல்லாம் எடுக்கணும்ன்றதை கொஞ்சமாவது வந்து செய்துக்கு சொல்லியிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தமிழ் பழையபடி வந்து படிக்கிறதுக்காக போகிறாங்க. எங்கேயோ ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. தமிழோட படிப்பும் போச்சுது, வாழ்க்கையும் போச்சுது, இல்லாத பொல்லாத காரணமெல்லாம் சொல்லி தமிழை இந்த வீட்டை விட்டு அனுப்ப வச்சுட்டோம். இனிமேல் தமிழோட கதை முடிஞ்சுது, அந்த ராஜாங்கத்தோட கதையும் முடிஞ்சுது. ராஜாங்கம் தனக்கு பெரிய அதிகாரம் இருக்குண்டு தன்னை விட்டால் ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இந்த வீட்டில் இருந்திருப்பாங்க, இந்த ஊரில் இருந்திருப்பாங்க. ஆனால் எல்லாமே ஒரு செகண்டில் இல்லாமல் போச்சு பார்த்தியா, இதெல்லாம் இந்த ஈஸ்வரியால் தானப்பா முடியும் என்ற மாதிரி வந்து தன்னுடைய பொண்ணுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து அவங்க கேட்குறாங்க, உங்கள்கிட்ட பொண்ணு, ஆமாம்மா எப்படியம்மா இப்படி ஒரு பிளான் பண்ணீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதானே சேது வந்து கோவக்காரன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது அதன் பின் விளைவு என்ன, யார் இதை பண்ணியிருப்பாங்க, எதுக்கு இதை சொல்கிறாங்க, எப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டான். உடனே வந்து சட்டன்னு முடிவெடுத்துடுவான். அது தன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கும், குடும்ப கௌரவத்தை பாதிக்கும், இதெல்லாம் யோசிக்கிற ஆளே கிடையாது. இது நல்லாவே எனக்கு தெரியும், அதனால தான் இப்படி பண்ணேன். ஆனால் வந்து தமிழ் கொஞ்சம் கெட்டிக்காரி தான், ஆனால் அவளை பேச விட்டா தானே, பேசுகிறதுக்கு முன்னாடியே போடி வெளியிலேட்டு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணும் என்ன இதுக்கப்புறமா இருக்கணுமா அண்டுட்டு அவங்களுமே போயிட்டாங்க. இனி என்ன, அந்த ராஜாங்கத்துக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சா அதுக்கப்புறமா இந்த குடும்பத்தோட கதி அதோ கதி தான். அது மட்டும் இல்லாமல் 10 வருஷமாக இவங்க கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் வந்து அலைகிறதுலே இவங்க வந்து ரொம்பவே டயர்டாகி ரொம்ப வந்து நோய் நொடி உள்ளவங்களாக மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இருக்கிற சொத்து பத்தெல்லாம் கரைஞ்சே போயிடும். ராஜாங்கம் திரும்பி வரும்போது அவங்கள பராமரிக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு வேலையாக இருக்கும் இல்லையா, அவங்க திரும்ப ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் அவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஈஸ்வரி வந்து தனக்குள்ள சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி ஒரு விஷயத்தை யோசிக்கலை, இதெல்லாம் பண்ணது தமிழ் இல்லை, ஆனால் தமிழ் மேலே பெரிய ஒரு பழியை போட்டுட்டு அனுப்பி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தமிழ் பேசாமல் இருப்பாங்களா
இருக்க மாட்டாங்களே, அவங்க வந்து கண்டிப்பா இது சம்மந்தமான ஆதாரத்த தேடுவங்களன்றத அவங்க யோசிக்கவே இல்ல. ஏனென்று சொன்னா, தமிழ் தானே இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டாங்களே. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பம் இக்கெடுக்கெட்டா என்ன என்ற மாரி தான் அவங்க போவாங்களே ஒழிய, இந்த குடும்பத்துக்கான ஆதாரத்த திரட்ட போறதில்ல என்ற மாரி வந்து அவங்க நெனச்சிருப்பாங்க. ஆனா, இதுல முக்கிய புள்ளியா வந்து சிக்கப்பட்டது வந்து தமிழும், ராஜாங்கமும். அப்படி இருக்கும்போது, தமிழ் வந்து தனக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு தான் காரணம் இல்ல என்றத வந்து அவங்க வந்து ஆதாரத்தோட வந்து ப்ரூவ் பண்ணத்தான் பார்ப்பாங்க. அதுக்காக அவங்க அவங்களுக்கு யார் கிடைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஜெனியோட லாயர் கிடைச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. எங்க பாரு தமிழ், உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இருக்காதுன்றும் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் உன்னோட வந்து பேசணும் வெறியாகன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி அவங்க வந்து தன்னுடைய கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் ஜெனியோட லாயர்கிட்ட போகிறாங்க. போகும்போது இங்கே பாரு, நீ இங்கே வாரான்னு சொன்னதை யாருக்கும் சொன்னியாகன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து தமிழ் சொல்கிறாங்க, நான் அந்த குடும்பத்திலேயே இல்லை, இப்போ நான் வந்து என்னுடைய வீட்டில் தான் இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுதான் வந்து நான் உன்னை கூப்பிட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி அந்த ஃபைலை எடுத்து கொடுக்குறாங்க. எங்க பாரம்மா, இதுதான் இதன் மூலமாக கிடைச்ச ஆதாரங்கள், இந்த கேஸுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இதில் இருக்குது. உண்மையாக நீ இதை பார்க்கக்கூடாது, ஆனால் எனக்கு உனக்கு காட்டணும் மாதிரி தோணுது. நீ இதை தப்பை வந்து பண்ணியிருக்க மாட்டே, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாண்டது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உண்மையான தப்பு பண்ணவங்க தப்பிக்கவே கூடாது, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இங்கே பாரு, இதில் இருக்கிற ஆதாரங்களை வச்சு ஏதாவது விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தா அதை எனக்கு சொல்லு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஆதாரங்களை வச்சு தப்பு பண்ணாதவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்களாக இருந்தால் அவங்களையுமே நீ காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த ஃபைலை பார்க்குறத யாருக்கும் சொல்லவும் கூடாது, யாருக்கும் நீ இந்த ஃபைலை பார்த்த விஷயத்தை வந்து கதைக்கவும் கூடாது, யார் கேட்டாலும் நீ சொல்லக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட ஆஃபீஸுக்கு வந்த இன்னொருத்தங்க தமிழ் வந்து இந்த ஃபைலை பார்க்குறத கவனிச்சிடுறாங்க. இப்படி இருக்கும்போது தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற ஆதாரத்தை ஒவ்வொன்றையுமே வந்து வடிவாக வாசிக்கிறாங்க. வாசித்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபோட்டோஸ் அதில் இருக்குது. அந்த ஃபோட்டோஸை அப்படியே வந்து தன்னுடைய ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்படியெல்லாம் நடந்திருக்கா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. தெரியும் தமிழ், உனக்கு எதுவுமே தெரியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் ராஜாங்கத்துக்கு சொல்கிறாங்க, எங்கே பாரு, உனக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை, கடைசி நிமிஷம் வரையும் நீ அதை பண்ணினன்றதை ஒத்துக்கொள்ளவே இல்லை, அப்படியே உட்கார்ந்துருக்கிற, கடைசியாக 10 வருஷம் போய் வந்து தண்டனை அனுபவிக்க போகிற, இதுதான் உனக்கு கிடைக்க போகுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து கோர்ட்டில் கொண்டு போய் ராஜாங்கத்தை விட்டு ராஜாங்கத்துக்கு 10 வருஷம் சிறை தண்டனை என்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு இடையில தமிழ் வந்து அத்தனை ஆதாரங்களையும் கொண்டு போய் வந்து இல்லை இவங்க இதை பண்ணலை என்றதை வந்து நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து அங்கே நடந்துட்டுருக்கு. ஆனால் வந்து சேது பக்கமாக வந்து அவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல, எதிர்ப்பு மட்டும்தான் கிடைச்சிட்ருக்குது. அவங்களுக்கு இருந்த ஒரே ஆதாரம் தமிழ் மட்டும்தான். ஏன்னு சொன்னால் தமிழ் தான் இதை நான் பண்ணலையேன்னு சொன்னால் வேறு யார் பண்ணியிருப்பாங்க, நான் பண்ணினேன்னு தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் பண்ணலையே அப்படின்னு சொன்னால் இதை வேறு யாரோ பண்ணியிருக்காங்க தானே, யாரு என்றதை கண்டுபிடிச்சுப்பாங்க. ஆனால் சேதுவை பொறுத்தவரையில் தமிழும் சேர்ந்து தான் இதை பண்ணினாங்க என்று நினைச்சதால அவங்கள்ட கோபந்தான் முன்னுக்கு நிற்குதே ஒழிய என்ன நடந்திருக்கும் என்று யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்குன்னு தான் சொல்லலாம். அடுத்ததாக என்ன நடக்க போகுது, தமிழ் போய் எல்லா ஆதாரத்தையும் கொண்டு போய் அதாவது ராஜாங்கத்துக்கு சார்பாக கொடுக்க போகிறாங்களா, அல்லது போனால் எனக்கு என்ன அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னுட்டு பேசாமல் இருந்துட்டு தனக்கு எதிராக வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது மாத்திரம் அதை கொண்டே கொடுக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.